लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततितरान तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2157வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய 6வது பாசுரம் 706வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரத்தை 100 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள வாழ்வாரின் பாசுரத்திலே இது 7வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுள்ளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுற்றமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனல் பொறி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடிய வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 706வது பெரிய திருமொழி பாசுரம். பேராயிரம் உடைய பேராளன் என்கின்றாளால் ஏறார் கண மகர குண்டலத்தன் என் தோழன் என்கின்றாளால் நீரார் மழைமுகிலே நீள்வரை உக்குமால் என்கின்றாளால் காரார் வயலமரும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொல்லோ. சகசிரநாமம் என்று சொல்லுவோம் அல்லவா, 1000 திருநாமங்களை கொண்டையவன் இவன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட மகானுபாவன் என்று சொல்லுகிறான். பேராளன் பேராளன் என்கிறாள். மகானுபாவன் பலகாலம் எப்போதும் பார்த்தாலும் 1000 திருநாமங்களை உடைய மகாபாவன் மகானுபாவன் என்று சொல்லுகிறாள். ஏறார் என்றால் அழகிய கணம் பொருத்திய, கனகம் என்றால் தங்கத்தால் செய்யப்பட்ட மகர குழைகள் முதலை போன்ற வடிவத்தை உடைய குழைகள் காதிலே போடக்கூடியவளை உள்ளவன். என் தோளானன் அஷ்டபுஜம் என்று சொல்லக்கூடிய 8 புஜங்களை உடையவன் என்கிறாள். நீர் நிறைந்த கார்காலத்து மேகத்தையும் பெரிய மலைகளையும் ஒத்திருப்பன் போல் இருக்கிறான் என்கின்றாள். காரார் வயலமரும் கருமிமிக்க கழனிகள் அமைக்கப்பட்டிருக்கிற திருக்கண்ணபுரத்து பெருமாளான சௌரிராஜ பெருமாளை இவள் கண்டுவிட்டாள் போலும், அதனால் தான் இவ்வாறெல்லாம் புலம்புகிறாள் பேசுகிறாள் என்று தாய் பாவத்திலிருந்து தன்னுடைய பெண்ணுடைய நிலையை பற்றி பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம். இங்கே ஒன்றை கவனிக்கலாம். பேராயிரம் கொண்டதோர் வீடுடையன் நாராயணன் என்பது மற்றொரு பாசுரத்திலே பேசுகிறார் ஆழ்வார். காரார் வயல் மருவும் என்கிற சொல்லாட்சி ஏதோ ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்வது போல தோன்றும். இல்லை, கார் ஆர் வயல் என்னும் சொல்லுக்கு எங்கும் ஒக்க பயர் மாறாமையால் கருத்த நிறைவுதான வயல் என்று செழித்து முற்றி இருக்கக்கூடிய கருவடைந்த பயிர்கள் நிறைந்த கழனி என்று சொல்லுகிறார்கள். கருணர் சூழ் கண்ணமங்கியுள் கண்டோம் என்று மற்றொரு பாசுரத்தில் இதே சொல்லை இந்த ஆழ்வார் கையாண்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். என் தோளான் என்கிற சொல் இங்கு சற்று மகிழ்ச்சியை தருவது போல இருக்கும். இருந்தாலும் ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டபுஜகர பெருமாளை பற்றி பாடியிருப்பார் என்று பொருள் கொள்வதற்கும் இடம் உண்டு. அஷ்டபுஜ பெருமாளை போல இங்கேயும் பெருமாளுக்கு 2 கரங்கள் இருந்தாலும் கூட 4 கரங்கள் இருந்தாலும் கூட அஷ்டபுஜகர பெருமாளை போல கருத்த பெரிய திருமேனி உடையவராக இருக்கிறார் என்பதனால் அஷ்டபுஜகர பெருமாளை பேசியிருக்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய மகளை 2 தோள்களால் அணைப்பதை காட்டிலும் 4 தோள்களால் அணைப்பதை காட்டிலும் 8 தோள்களால் அணைத்து அவளுக்கு இன்பம் தர வேண்டும் என்று பெருமாள் நினைத்து பெருமாளுடைய பெருமையை பேசுகிறார் என்றும் எடுத்துக்கொள்வதற்கு இங்கே வாய்ப்பு இருப்பதாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஆக 1000 பேர் உடையவன், பெரிய மகர குண்டலத்தை உடையவன்,
கழனிகள் நிறைந்து செழிப்போடு இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாளை பார்த்து விட்டாள் இவள். அதனால் தான் இவ்வாறெல்லாம் புலம்புகிறாள் என்று சொல்லுகிறாள் தாயாக ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம். பேராயிரமுடைய பேராளன், பேராளன் என்கின்றாளால், ஏறார் கணமகர குண்டலந்தன் என் தோளான் என்கின்றாளால், நீரார் மறைமுகலே நீழ்வரையே ஒக்குமால் என்கின்றாளால், காரார் வயலமரும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொண்டோ. காயேன வாச்சா மனசேந்திரியன் வா உத்யாபனா வா பிரகதேசுமாவாது கரோமியத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அன்புள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ